சின்ன பொண்ணு, எனக்கு ஃபங்க்ஷனுக்கு போக நல்ல சேலை ஏதாவது இருக்காடி, இல்லை எடுக்கணுமா? பட்டு சேலை தான் நிறைய இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு புது சேலை? சின்ன பொண்ணு, அங்கே எங்கேயோ போவியடி, இந்த புருவமெல்லாம் இது பண்ண, அங்கே என்னையும் கூட்டிகிட்டு போடி, ஃபேஷியல் பண்ணணும். இந்த மாமி கிழவிக்கு பாரு, பாடிக்கு போற வயசுல பார்லர் கேக்குது. என்ன சின்ன பொண்ணு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அட, இந்த மாமி கிழவிக்கு நம்ம மைண்ட் வாய்ஸ்ல பேசுனது கூட காதை கேட்டுச்சு பாரு. ஃபுல்லா கிழவியா இருக்கு. அப்பா ஏமே சின்ன பொண்ணு, மணி 4 மணியாச்சு. ஒரு காப்பி தண்ணி கொண்டாந்து கொடுக்குறியா? என்னதான் பண்றியோ, காப்பி போட்டு எடுத்துட்டு வா. வரேன் வரேன். இந்த மாமி கிழவிக்கு காப்பி தண்ணி வேற வேணுமா? காப்பி தண்ணி கால் மேல கால் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்குது. நேரத்துக்கு காப்பி தண்ணி வேற. ஒரு வேலை செய்தா நல்லா சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. இதுக்கு காப்பி தண்ணி போடக்கூடாது, பால் டக்க போட்டுட்டு வரேன். இரு கிழவி இரு. காப்பி தண்ணி. அத்தே, இந்த சிங்க்ல 2 பாத்திரம் கிடக்கு, அதை மட்டும் கொஞ்சம் தேய்ச்சி கொடுத்துறீங்களா? நைட்டு டின்னர் வேற ரெடி பண்ணணும், உங்க பையன் வேற வந்துருவாரு, அதை மட்டும் தேய்ச்சி கொடுக்கத்தே. அடி ஆத்தா, இந்த காப்பி தண்ணிக்கு பாத்திரத்தை கழுவணுமாக்கும். 2 பாத்திரம்னு சொல்லிட்டு அவ்வளோ பாத்திரத்தை போட்டு வச்சிருப்ப. இல்லத்தே, 2 பாத்திரம் தான். அடி, இப்போதாண்டி ஞாபகம் வருது. இந்த பக்கத்து வீட்டு ராணி என்னை கூப்பிட்டா, மறந்தே போயிட்டேன் பாரு. இந்த நான் வந்து விளக்குறேன். இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இங்கே இருந்தா நம்ம சக்கையை எடுத்துருவா, நம்மளை வேலை வாங்கியே. நம்ம வழக்கம் போல் கோயிலே போய் உட்காந்துக்குவோம். மாமி கிழவி, ஓட வாசிக்கிற ஓடுற ஓடு ஓடு. நைட்டு திங்கிறதுக்கு இங்கே தானே வரணும். சாப்பாட்டுல உனக்கு இது பேதி மாதிரியை கலக்கி விட்டுறேன். என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன். என்னப்பா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? நல்லா சுற்றி பார்த்தீங்களா கோயிலை? அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சும்மா, நல்ல தரிசனம்மா. நீங்கள் கோயிலுக்கு போயிட்ட பிறகு அண்ணன் பத்திரிக்கை கொடுக்க வந்தாங்க. ஃபோன் பண்ணியிருந்தா கொஞ்சம் நேரம் கழிச்சு போங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். வந்து கேட்டாங்கப்பா உங்களையும் அம்மாவையும். அப்படியாம்மா? நீங்கள்லாம் அம்மாவும் இல்லாததுனால அண்ணன் திருப்பி வந்து பத்திரிக்கை தரேன்னாங்க. எங்களுக்கெல்லாம் தனியாலாம் ஒன்றும் வைக்க வேணாம்ப்பா, உங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்துட்டான்ல போதும். அம்மா எங்கப்பா? அம்மாவுக்கு இந்த ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம்லப்பா, அது கொஞ்சம் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால மேலே ரெஸ்ட் எடுக்குது. உனக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை கூட நல்ல வசதியான மாப்பிள்ளை. பாவம், அண்ணனுக்கு தான் அந்த மாதிரி வசதி இல்லாத வீட்டில் போய் எடுத்துட்டோம். பையன் ஃபோன் அடிச்சானாமா? அதான் இன்னைக்கு காலையில் ஃபோன் அடித்தேன். எக்ஸாம்லாம் முடிய போதுமா, 10 days லீவு வருது, இந்தியாவுக்கு வரேன்னு சொன்னான். சரி, சந்தோஷம். அவனை என்ன விவரம் நைட்டு மெசேஜ் பண்ண சொல்லு, அப்போ தானே ஃப்ளைட் டிக்கெட்டு இப்போ புக் பண்ண முடியும். சரிங்க, சொல்கிறேன். மீனாட்சி, என் பேரனை வரப்போகிறேன் இந்தியாவுக்கு. பார்த்து எவ்வளவு நாளாச்சு என் பேரனை. ஆமாம்மா. சரிம்மா, அண்ணன் மகளுக்கு என்னம்மா நகை எடுப்போம்? நகையெல்லாம் எதுக்குமா? மருமையந்தான் பாவம் எவ்வளோ செலவும் பண்ணுறாங்க, எதுவும் செய்ய வேணாமா? ஏன் அத்தை அப்படி சொல்கிறீங்க? என்கிட்ட என்ன ஒன்றுமா இல்லை, நான் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் சரிப்பா, எதுக்கு இவ்வளோ செய்யணும்? என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற அவங்களுக்கே எவ்வளவோ செய்வேன், இவங்களுக்கு செய்ய மாட்டேனா? நீங்கள் எங்களுக்கு மருமைனா வர நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். போன ஜென்மத்தில் நாங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்ப்பா. அண்ணனுக்கு போய் ஏமா இப்படி ஒன்றும் இல்லாத வெறும் வீட்டில் போய் கல்யாணத்தை பண்ணிட்டு வந்துட்டீங்க? என்னம்மா பண்ணுறது, அந்த நேரத்தில் நம்மகிட்டேயும் ஒன்றும் இல்லை. இந்த சனியனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம், என்ன பண்ணுறது? சரிம்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்து ஒரு தலைவலி படுத்திருக்கீங்களேன்னு சொன்னார் அப்பா. இப்போ எப்படிம்மா இருக்கு? இப்போ பரவாயில்லம்மா. சரி இருங்க, உங்கள் எல்லாருக்கும் காபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். அத்தை, இங்கெல்லாம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கா? எங்கே வெளியில் போகணுன்னாலும் காரு, வீட்டுக்குள்ளே எந்நேரமும் ஏசி, உங்கள் வேலையும் சேர்த்து செய்ய வேலைக்காரவங்க. இந்த மாதிரி வசதி உங்கள் மயன் வீட்டில் கிடைக்குமா? இந்த இடத்த விட்டு போகணுன்னே உங்களுக்கு என்ன வராது. ஆமாம் மருமானே, இங்கேருந்து போகவே எனக்கு மனசு வராது. இந்த சின்ன ஹாலு, சின்ன கிச்சனு, வீடே சின்னதாக இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தீங்க? என்னாலலாம் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அந்த காலத்தில் உங்கள் மாமா வருமானம் கம்மி தானேப்பா, அதில் கட்டின வீடு சின்னதாக தான் கட்டணும். அப்போ என்ன, எனக்கே அங்கே இருக்க பிடிக்காதுப்பா.
அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம்